ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அருமையான ஒரு சுவையில் புளியோதரை தாங்க செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு மசாலா வறுத்து அரைச்சி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை இனி அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுன்னு திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம். 4 கிளாஸ் தண்ணியவை நல்லா அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சுக்கோங்க. நான் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் எவ்வளோ பேருக்கு தேவையோ அதில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, தனியா. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடித்து வறுந்து வருங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா வறுந்து வந்துருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வறுத்து செய்து பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது கடிபடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வேர்க்கடலை. இப்போ நல்லா வறுந்து வந்துருச்சு. இந்த பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பவுடர், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை தண்ணியை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ இந்த புளித்தக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கிளறி கொடுங்க. இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது இப்போது சரியான ஸ்டேஜ். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரைஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சல் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. திட்டமாக சேர்த்துக்கோங்க. மீதி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு டைம் கூட செய்யலாங்க, இது கெட்டு போகாது. இப்போ இதை உங்களுக்கு தேவையான புளி கரைச்சலை எடுத்து நம்ம சாதத்துக்கு கலரி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா இது பண்ணி கலரியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது ரைஸு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மெத்தடில். இனிமேல் அடிக்கடி இதை தான் செய்து கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த புளி சாதத்துக்கோடு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் அடிமையாகவே ஆகிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.